வணக்கம் நேயர்களே. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான் நரகத்தை காட்டுவேன். நரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும், அதை நான் காட்டாமல் விடமாட்டேன் என்று அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார். ஈரானின் வளர்ச்சி அவ்வாறு இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்கா ஈரானை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறது. ஈரானும் சாதாரணமான நாடு அல்ல. பல இயக்கங்களை உருவாக்கிய நாடு, பல இயக்க உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய நாடு, இராணுவ பயிற்சிகளை வழங்குகின்ற நாடு, அணு ஆயுதம் வரையில் வைத்திருக்கக்கூடிய நாடு. ஈரானுடைய பலம் சாதாரணமாக நினைப்பதற்கு அல்ல. அப்படியான ஈரானை குறிவைப்பதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கலாம். தன்னை விட ஈரான் வளர்ச்சி அடையலாம், தனக்கு எப்போதும் ஈரானால் ஆபத்து ஏற்படலாம் என்பதை அமெரிக்கா நினைப்பதில் ஒன்றும் புதினமில்லை. ஆக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நரகத்தை காட்டுவேன் என்று சொன்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸைத்தான் சொல்லுகிறார் என்று நாங்கள் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. ஏன், இஸ்ரேலுக்குமான அமெரிக்காவுக்குமான உறவு எப்படி என்பது தெரியும். நல்ல சிநேகபூர்வமானவர்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த தருணத்தில் அதை சொல்லியிருப்பது ஹமாஸுக்கு எதிராக என்று உலக அரசியல் ஆய்வாளர்கள் கருதவில்லை. அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் அந்த கருத்தினுடைய முடிவுறும் தருவாயில் அவர்கள் ஊகித்துக் கொண்ட விடயம் அமெரிக்கா ஈரானுக்குத்தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது அமெரிக்காவால் முடியுமா முடியாதா, ஈரான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளும், பதிலடி கொடுக்குமா கொடுக்காதா அடுத்த வருஷம். ஆக அமெரிக்காவிற்கு கூடிய ஒரு தலையிடியாக ஈரான் அமைந்திருக்கிறது. இது தவிர ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், மறுபக்கம் வடகொரியா தென்கொரியா, இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீனிய மக்கள் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் யுத்த நிறுத்தங்கள், பல பரஸ்பர புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் ஏற்படட்டும், நல்ல விஷயம். ஆனால் இந்த போர் தொடர்ந்தும் முடிவுறுத்தப்படும் நிலைக்கு வருமா? போர் நிறுத்தம் தொடர்ந்து சாத்தியமாகுமா? மத்திய கிழக்கு நாடுகளில் வாழ்கின்ற மக்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? அதிலும் குறிப்பாக ஈரான் மீது தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ள காரணமாக இருப்பது செங்கடல் பிரச்சனையை பார்க்கிறோம். செங்கடல் உலக வர்த்தகத்திலேயே 40% பங்களிப்பு செங்கடலூடாகத்தான் இடம்பெறுகிறது. ஏனென்றால் அதிக நாட்டு வணிக கப்பல்கள் கட்டாயம் செங்கடல் பகுதியாக வந்தே ஆக வேண்டும். அந்த வருகின்ற அந்த பாதை வழியே இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் வருகின்ற பொழுது, இஸ்ரேலுக்கு ஆதரவான நாட்டு கப்பல்கள் வருகின்ற பொழுது, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஏனைய வன்முறை நாடுகள், வன்முறை கும்பல்கள் என்ன செய்கிறார்கள்? வன்முறை இயக்கங்கள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள், அந்த கப்பல்களை கடத்துகின்றார்கள். அதனால் உலக வர்த்தகம், உலக பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதும் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. எனவே பலவிதமான விடயங்கள் இருக்கிறது. உலக பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை ஒருபோதும் உலக வல்லரசு நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது. அதற்காக கண்டிப்பாக ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். அதற்காக ஈரான் அழிய வேண்டும், ஈரானை அழிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அல்லது தனியாக கூறாமல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான் நரகத்தை காட்டுவேன் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய சூளுரை எந்த அளவிற்கு வகிபாகத்தை கொண்டிருக்க போகிறது, போர் தொடர்பான எண்ணக்கருவை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொடுக்க போகிறது என்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக 2வது தடவை நியமிக்கப்பட்டவர். தொடர்ச்சியாக அல்ல, முதல் ஆட்சியை தொடர்ந்து ஜோ பைடன் வந்தார். மீண்டும் ஜோ பைடன் அமெரிக்க மக்களால் தோற்கடிக்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம்.